Yeah, Ami. Annyeonghaseyo. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் உங்கள் எல்லோரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பல்லாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜின்குக் எஃப்எஃப் ஃபைனலி ஐ காட் மை லவ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டே 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. கிட்டத்தட்ட 2 மந்த் ஆகும். ஆக்சுவலி கொஞ்சம் பிஸியாக நியூ எஃப்எஃப் ஸ்டோரிஸ் போடுறதுல பிஸியாக இருந்ததுனால இதை நான் மறந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்கடா, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சேர்த்து ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஹெட்ஸை வியூ பண்ணிக்கோங்கடா, உங்கள் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதோ பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் இவங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. என்னோடய வாய்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இப்போது நீங்கள் பேபி கூட இருக்கீங்க. பேபியை பார்த்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேபி கூட அப்படியே இருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா அங்கே அந்த ஓஜி மேம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் ரியாவும் சூச்சர் போட்டுட்ருக்காங்க. இங்கே டாக்டர் அனஸ்தேசியா டாக்டர் வந்து அதை அசஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இப்போது பயங்கர சத்தம், எல்லோரும் உள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ பயங்கர சத்தத்தோட ஓடிஐ ரூம் அந்த டோர் இருக்கு இல்லையா, ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. இந்த மேம்க்கு சரியான கோவம். யாருமே வந்து ஒரு ஹைஜீனிக்காக வரல, அவங்க பட்டிக்கு ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்ததுமே இவங்க வந்து அறிவு இருக்கா, ஃபஸ்ட்டு எல்லோரும் ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அங்கே அந்த சார் இருக்கார் இல்லையா, அந்த இன்சார்ஜ், அவர் பேர் என்ன சொன்னேன், ஜார்ஜ்ன்னு தானே சொன்னேன். யா, அவர் தான், அதான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து முறைக்காதீங்க, முதல்ல ஓட்டியை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கத்துனதும் அவங்க எதுவும் சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாக வெளியே நிற்கிறாங்க. ஆனால் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த ஸ்டிச்சஸ்லாம் முடிச்சுட்டு ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே பார்க்குறேங்க. இங்கே நீங்கள் தான் உங்களுக்கும் ரியாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பயத்திலே அந்த மேமை பார்க்குறீங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கூலாக வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த மேமுக்கும் அந்த ஜார்ஜ் அவங்களுக்கும் வந்து சுத்தமாக செட்டே ஆகாது. 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வரும். நீங்கள் வேறு இவங்களுக்கு செல்லப்பிள்ளை இல்லையா, ஸோ நீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மேமுக்கு பிடிச்சதும் உங்களை தான் பிடிக்கும். ஸோ அதனாலேயே உங்களையுமே வந்து அந்த ஜார்ஜுக்கு பிடிக்காது. உங்களை கண்டாலுமே பயங்கரமாக கோவப்படுவார். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மேம் தான் என்ன பார்க்குற, இல்லை மேம் அது என் மூஞ்ச பார்க்காத, போ, ப்ரொசீஜர் முடிஞ்சிருச்சு மேம், ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மேம், போய் வார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, வந்து பேபியோ மதரையும் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லு, இன்ஃபார்ம் பண்ணு ஸ்டாஃபுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுமே நீங்களும் போய் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. இப்போ ப்ரொசீஜர் முடிஞ்சதும் எல்லோரும் இப்போ மண்டன்னு உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பேசணும், இப்போ எதுக்கு ஓட்டிக்குள்ளே இவ்வளோ பேர் அப்படின்ற மாதிரி அந்த மேம் ஒரு மாதிரி திமிராக பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பயத்திலே பார்க்குறீங்க. ஏய் என்ன திமிரா, ஒரு பொம்பளைன்னா அட்டக்கமாக இருக்கணும். யாரை கேட்டு இந்த ப்ரொசீஜரை நீ பண்ண, யாரை கேட்டு பண்ணணும், என்னை கேட்டு பண்ணணும். இதோட இன்சார்ஜ் நான் தான், என்னை கேட்டு தான் இது. அந்த பேஷண்ட்டை தொடணுன்னாலும் என்னை கேட்டு என் பர்மிஷனோட தான் நீ தொடணும். யாரை கேட்டு ப்ரொசீஜர் பண்ண, யாரோட பர்மிஷனோட நீ டெலிவரி பார்த்த அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இவங்களும் வந்து பயங்கரமாக சண்டை வருது 2 பேருக்குமே. இவங்க வந்து உங்களுக்குலாம் அதை சொல்ல வெக்கமாகவே இல்லையா, டாக்டர்னு வெளியே சொல்லிக்காதீங்க, இதுலேயே நீங்கள் சீஃப் டாக்டர் வேறு, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ்னால் என்னென்னு தெரியலையா, பேபியோட கழுத்தை தொப்புள் கூட சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை கூட கவனிக்காமல் அப்படியே கேர்லெஸ்ஸாக நீங்கள் ஸ்கேன் பார்த்தீங்க. அப்படி இன்னொன்று அந்த அம்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்க வர ஒரு பயங்கர கோவத்தில் உங்களை அடிக்க வராரு. நீங்கள் ஒரு மாதிரி பயந்து போய் பதட்டமாக அவர் பார்க்குறீங்க. சம்மந்தமே இல்லாமல் அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் உங்கள் மேலே காமிக்க வராரு. நீங்கள் சேரன் டாக்டர் தான், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? அவங்க ஸ்டாஃப், அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை தான் அவங்க செஞ்சாங்க.
நீங்கள் பேசணுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற டாக்டர்கிட்ட பேசுங்க. அடிக்க கையோங்கிறீங்க. நீங்கள் ஒரு டாக்டர், அதை மறந்துடாதீங்க. அவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கள, டீன் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்னும் 2 days, அது வரைக்கும் நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க காம்டவுன் பண்ணி உங்களையும் அவங்க அந்த ஓட்டியை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த சேரன் டாக்டர் தான். நீங்கள் அப்படியே பேர்ந்த மாதிரி நிற்பீங்க. இங்கே ரியா தான். வயான் வயான் என்னடியாச்சு? வயான் ஆ ஆ ஒன்றும் இல்லை ரியா. என்னாச்சுமா? என்ன பயந்துட்டியா? ஆ ஆமாம் டாக்டர், நான் நான் வேணும்னு பண்ணலை டாக்டர். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். புரியுது, பயப்படாதீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். நீங்கள் கிளம்புங்க. இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். 2 days நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம், வீட்டிலே இருங்க. டீன் வந்ததும் நான் கூப்பிட்றேன். 2 daysல அவர் வந்துடுவார். அதுக்கப்புறம் வாங்க, எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆகுது. ஆமாம், எதில் போவீங்க? பஸ்ஸில் தான் சார். இல்லை வேண்டாம், என்னோடய கார் இருக்குது, டிரைவர் இருக்கார், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பஸ்ஸில் போகிறது சேஃப் இல்லை, கேப் கிடைக்கிறதும் கஷ்டம். நீங்கள் என் காரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை அனுப்பி விட்டுடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரியே வரீங்க. இப்போது வரும்போது ஒரு பேபி க்ரை பண்ணுற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ அந்த குழந்தை தான் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பேபி ட்ராலியில் வச்சு அந்த குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த பேபி உங்களை பார்த்ததுமே கர்கிள் பண்ணுது. நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கலைன்னா இந்நேரம் அந்த பேபி கண்டிப்பாக டெத் ஆகிருக்கும். ஸோ அதை நினச்சி ஒரு செகண்ட் உங்கள் ஹார்ட் அப்படி ஒரு நிமிஷம் அதே எப்படி சொல்கிறது, ஸ்டாப் ஆகி வந்த மாதிரி இருந்திருக்கும். பிறந்ததுமே பேபி கத்தி இருந்திருக்காது, இறந்து போன மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி இப்போ அந்த குழந்தை சிரிக்கிறத பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம், அந்த இருந்த பயம் எதுவுமே தெரியல. உங்கள் மனசு அப்படியே லேசான மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த பேபியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இந்த பேபி உங்களை பார்த்து கூகுள் பண்ணுது. நீங்களும் அந்த பேபிக்கு ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்துட்டு டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே லிஃப்ட்லேருந்து கீழே இறங்கி அப்படியே போகிறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே போகிறீங்க. உங்களுக்காகவே கார் ரெடியாக நிற்கிது. ஸோ நீங்களும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த காரில் ஏறிக்கிறீங்க. ஸோ அவர் ஒரு அங்கிள் ஏஜில் இருக்கிற ஒரு பர்சன் தான். அவரும் தமிழ் தான். உங்ககிட்ட நல்லாவே பேசிட்டு வராரு, நீங்களும் நல்லாவே பேசிட்டு வரீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு 3 பேரும் ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. தமிழ் சாங்ஸ்லாம் போட சொல்லி கேட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ தான் வெளியில் பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமினோட போஸ்டர் இருக்கும். ஸோ பாய்ஸோட போஸ்டர் இருக்கும். ஸோ அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு ஒரு குழந்த மாதிரி, இப்போ ஒரு குழந்தைங்க லாலிபாப் ஐஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தா இவ்வளோ எக்ஸைட்டடாக இருப்பாங்க. இவ்வளோ அவங்க ஃபேஸ்லேயே தெரியும் அவங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் அந்த போஸ்டரை பார்த்து ரியாவை கூப்பிட்டு சொல்கிறீங்க, எங்கே பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்மைலை பார்த்துட்டே பார்க்குறாரு. உள்ளே வாவயன், குழந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்மளும் 1 வருஷம் ஆக போகுது, இல்லடி இன்னும் யாரை நான் நேரில் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பிடிஎஸ் ஆர்மி கேர்ள். நீங்கள் ஜிமின் பயாஸ் தான். உங்களுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே ஜிமின் பயாஸ் தான். இன்ஃபேக்ட் அவரை பார்க்கணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நீங்கள் கொரியா வந்திருப்பீங்க. அந்த ஒர்க் ப்ரெஷரில் அதெல்லாம் மறந்துருப்பீங்க. என்ன தான் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் நீங்கள் ஜிமினை சைட் அடிக்கிறத மட்டும் விட்டுருக்கவே மாட்டீங்க. எங்கே ஜிமின் ஃபோட்டோ பார்த்தாலும் போஸ்டர் பார்த்தாலும் அப்படியே பேனு நின்றுவீங்க. ரியா தான் அவங்க தலையிலே ஒரு கொட்டி உங்களை கூட்டிகிட்டு போவா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த வழி ஃபுல்லாக ஜிமினோ பாய்ஸோட போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அப்புறம் எக்ஸைட்டடாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது இவ்வளோ ஜாலியாக வந்துட்டுருக்கும்போது சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் சவுண்ட் கேட்குது. நீங்கள் டம்முன்னு முன்னாடி போய் அந்த சீட் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் சீட்டில் இடித்து பின்னாடி வரீங்க. இப்போது நீங்கள் தான் தலையை பிடிச்சிக்கிட்டே என்னாச்சுன்னா தெரியலம்மா
ஏதோ பசங்க குடிச்சிட்டு வந்து காரில் மோதிட்டானுங்க, இருமா நீ உள்ளே இரு நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போகிறாங்க. பார்த்தா உங்களுக்கு சரியாக தெரியல அங்கே, அது எதுவுமே தெரியல, எல்லாமே மறைக்குது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த போஸ்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது, இன்னும் டிரைவர் வந்து வரலை, அந்த அண்ணா வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்குறீங்க. ஏன் எங்கடி போகிற, இருடி டைம் ஆச்சு, இன்னும் அந்த அண்ணாவை காணும், இரு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறீங்க. உங்களுக்கு பின்னாடி ரியாவும் இறங்குறா. சொன்ன கேளு அப்படின்ட்டு, இரு ரியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரை விட்டு இறங்கி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு 3 பேர் யங்கர்ஸ் தான், சின்ன வயசு பசங்க தான். செம்ம போதை போல் குடிச்சிட்டு வந்து பைக்கில் வந்திருப்பாங்க, வந்து காரில் மோதியிருப்பாங்க. இப்போ அந்த அண்ணா கூட 2 பேர் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் பார்த்தா பைக்கோடு சேர்ந்து கீழே விழுந்து கிடக்குறாரு. அந்த பைக்கை கூட நிமித்தி அவரை எழுப்பவே இல்லை, அவர் அப்படியே உருண்டு பறந்துட்டு கிடக்குறாரு, அவரை தூக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் இங்கே நின்று இந்த டிரைவர் அண்ணா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக அவங்க கிட்ட போய் அந்த பைக்கை வந்து நிமித்தலான்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே வந்து இந்த 2 பேரும் உங்ககிட்ட வராங்க. அவங்க யார் என்ன எதுவுமே தெரியல. அவங்க ஹூடி போட்டிருக்காங்க, ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க, கேப் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அவங்க பாடி ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பக்காவாக 3 பேருமே ஒரே மாதிரியே கவர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு சரியாக தெரியல, கொரியாவில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் சுற்றுவாங்க நைட் டைமில். ஸோ நீங்கள் வந்து அது எதுவும் கண்டுக்கல. இது நிஜமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஸ்டோரிக்காக நானாக சொல்கிறேன், ஓகே? நீங்கள் பெருசாக எதுவும் கண்டிக்கல. அவங்க பேசுறது பாதி புரியுது, பாதி புரியல. ஏன்னா குடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க போதையில் உளறது என்னன்னே உங்களுக்கு புரியல. நீங்கள் ஒரு மாதிரி அவங்களே குறுன்னு பார்க்குறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு ஏதேதோ பேசுகிறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியல, ஆனால் அவங்கள திட்டுறாங்கன்னு நல்லா புரியுது. நீங்கள் ஒரு கடத்துக்கு மேலே உங்களுக்கு பொறுமையே இல்லைங்க. உங்களுக்கு வந்து குடித்தாலே பிடிக்காது, குடிச்சிட்டு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக உங்கள் ஐஸை வச்சுக்கிட்டு அவரை பார்த்து ஸ்டாப்புங்கிற மாதிரி உங்கள் கையை காமிக்கிறீங்க. உங்கள் கை பார்த்ததுமே அவர் அப்படியே ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஸ்டாப் ஆகிட்டாரு. படபடன்னு பேசிகிட்டே இருந்தார். நீங்கள் கையை நீட்டினதும் உங்கள் ஐஸை பார்த்ததும் அவர் ஆஃப் ஆகிட்டாரு. நீங்கள் ஒரு மாதிரி கோபத்திலேயே அறிவிருக்கா அவங்களுக்கு, கீழே விழுந்து கிடக்கிறாரு. அவரை கூட தூக்கி விடாமல் இப்படி நின்று சண்டை போட்டுட்ருக்கீங்க. குடிச்சிட்டு வந்தது ஃபர்ஸ்ட் உங்கள் தப்பு, போலீஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்ற மாதிரி நீங்கள் மிரட்டுறீங்க. நீங்கள் மிரட்டினதும் திருன்னு அந்த 2 பேரும் முழிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணட்டுமா, யார் மேலே தப்புன்னு அவங்க வந்து சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலி தப்பாக வந்தது அவங்க தான். ஸோ நீங்கள் அதை கூட பார்க்காம நீங்கள் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க. பட் அவங்க ரொம்ப பேசுகிறாங்களா, அவங்களுக்கு பொறுமை இல்லாமல் நீங்கள் வந்து சொன்னதும் அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டே, போலீஸ்னா பயந்துருவோமா, எங்கே சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன் சொல்கிறாரு. நீங்கள் தான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு டயல் பண்ணலான்ட்டு போகிறீங்க. அப்போது பக்கத்தில் இந்த இன்னொரு பர்சன், சிஸ்டர் சாரி, தப்பு எங்கள் மேலே தான், மன்னிச்சிருங்க. நீங்களும் வந்து இடிச்சிட்டிங்க, நாங்களும் வந்து இடிச்சிட்டோம். அடி கூட எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. இட்ஸ் ஓகே, நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம். போலீஸ்க்கெலாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். எதுக்கு அவ்வளோ தூரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போகணும், வேணாம். இதோட இந்த ப்ராப்ளத்தை நீங்களும் மறந்துடுங்க, நாங்களும் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பர்சனும் வந்து அந்த பைக்கை தூக்கலான்ட்டு பார்க்குறாங்க. பட் அவங்க செம்ம போதையில் இருக்காங்களா, அவங்களால தூக்க முடியல. பட் ஓரளவுக்கு ஸ்டெடியாக தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்களால தூக்க முடியல. அவங்க ஒரு மாதிரி திணறாங்க. நீங்கள் பார்த்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை தூக்குறீங்க. பார்த்தா அவருக்கு இந்த கீழே விழுந்து கிடந்திருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கு காலில் வந்து செம்ம அடி விழுந்திருக்கும் போல். லைட்டாக பேண்ட்டுக்கு கிழிஞ்சு அதில் ப்ளீட் ஆகுது. இங்கே ரியா தான், அச்சோ பையன் ப்ளீட் ஆகுது போலடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டிரைவர் அண்ணாட்ட, அண்ணா என் கார் பேக் சைடில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னதும் ஸோ அவரும் போய் எடுத்துகிட்டு வராரு. ஸோ நீங்கள் தான் இந்த பர்சனை வந்து தூக்குறீங்க. ஆக்சுவலி அவர் குப்புறப்படுத்து கிடந்திருப்பார் விழுந்த அதிர்ச்சியில். இப்போது அவர்
தூக்குறீங்க ஷோல்டரை பிடிச்சி. இவங்க பைக்கை தூக்குறாங்க, நீங்கள் அப்படியே அந்த பர்சனை தூக்க ஹெல்ப் பண்ணி தூக்குறீங்க. பார்த்தா அவர் ஒரு மாதிரி ட்ரங்காக நைஸில் இருக்கார். அவர் இப்போது உங்களை பார்க்குறாரு. அவர் உங்கள் கண்ணையே பார்த்துட்ருக்காரு. என்னன்னு தெரில, அவர் உங்களையே அப்படியே ஸ்டார் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு அவர் ஃபேஸ் முன்னாடி உங்கள் கையெல்லாம் அசைக்கிறீங்க. நோ ரியாக்ஷன்ஸ். அவர் உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஹலோ, என்ன லவ் ஃபீலா? அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணுறீங்க, பேண்டேட்லாம் போடுறீங்க. பார்த்தா அவரால் எழுந்திரிக்க முடியல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் அவரால் எழுந்து நிற்க முடியல. அதுக்கு மேலே அந்த காலை வச்சுட்டு பைக்கில் உட்கார முடியல. 3 பேர் ஒரு பைக்னால் எப்படிப்பா முடியாதுல்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டாரு. அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலே உட்காந்துட்டாரு. அவரால் நிற்கவே முடியல. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது இது இப்படி பண்ணுறாங்களே, இப்போ இப்படி போகிறது அப்படின்ற மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் வரைக்கும் பண்ணியாச்சு, போதும் நம்ம போகலாம் வாடி, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பலாம் அப்படின்ற மாதிரி ரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த பர்சனை விட்டுட்டு போக ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சரி என்னடா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி எப்படி போவாங்க அப்படின்ற கருணை அடிப்படையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். பட் அந்த பர்சன் உங்களை அப்படி பார்க்கல. அவர் உங்களையே குறுகுறுன்னு ஏதோ தின்ற மாதிரி பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து பிடிக்கல, அவரை பார்க்குற பார்வை உங்களுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு என்னமோ தெரியல, ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுது. அந்த அண்ணாட்ட சொல்லி ஃப்ரெண்ட் சீட்டில் அந்த அண்ணாவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இவங்களை பைக்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் வந்து போங்க, உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி விட்டுடுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இங்கே ரியாதா அவங்கள பிடிச்சி இழுக்கிறா. ரியா வேன், இது உனக்கு தேவையில்லாத வேலை. இவங்களை பார்த்து நல்லா குடிச்சிருக்காங்க, நமக்கு எதுக்கடி ஃபம்பு, நம்ம போகலாண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது ரியா சொல்கிறா. ரியா பாவமாக இருக்குடி, அவரால் பைக்கில் சுத்தமாக உட்கார முடியாது, எப்படியே போய் விட்டுட்டு போகிறது, நம்ம அவங்க வீட்டுக்கிட்ட மட்டும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. வயன், எனக்கு எதுவும் இது சரியாக படலை. ரியா ப்ளீஸ், நம்ம போகிற வழியில் அப்படியே விட்டுட்டு போயிடலாம் ரியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் காரில் உட்காந்துக்கிறாங்க பேக் சீட்டில். இங்கே நீங்கள் தான் அந்த பர்சன்கிட்ட வந்து சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து போலீஸாக இருந்தால் பயந்துருவோமா இங்கே கூப்பிட்டு அப்படின்னு கொஞ்சம் வந்து திமிராக பேசினார் இல்லையா. ஸோ அவர் சொல்கிறாரு, அதில் ஒன்றும் தேவையில்ல, உன் வேலை என்னமோ அது பாரு, என் ஃப்ரெண்டை எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக பேசினா அவர் உட்கார மாட்டேங்கிறாரு. அவர் வந்து கத்துறாரு, அவரால் நிற்கவே முடியல, கால் பலமாக அடிபட்டிருக்கும் போல். ஸோ நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அந்த பர்சன் பார்க்குறாரு, என்ன சிரிப்பு அப்படின்ற மாதிரி. என்ன ஓவராக பேசுகிறீங்க, ஏதோ பாவம் கஷ்டப்படுறாருன்னு ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணால் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க. என்ன வேணான்னா போ, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏறலான்னு போகிறீங்க. உடனே இந்த இன்னொரு பர்சன் வந்து சாரி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அவர் தான், சிஸ்டர் சாரி சிஸ்டர், எனக்கு போல இன்னும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்க, இவனை ஃப்ரண்ட்டில் மட்டும் உட்கார வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரின்னு சொல்லி ஒரு வழியாக வந்து ஓகே சொல்லிடுறீங்க. ஒரு வழியாக 2 பேரும் வந்து பேசி ஓகே ஆயிடுச்சு. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஓவராக பிகப் பண்ணுறாரு அந்த இன்னொரு பர்சன். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து அவங்க 2 பேரும் பைக்கில் ஃப்ரண்ட்டில் போவாங்க, அவங்களே ஃபாலோ பண்ணி காரில் வந்து நீங்கள் வருவீங்க. ஸோ இப்படி தான் அந்த ட்ரைவ் போயிட்டுருக்கு. அந்த பர்சனை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சாச்சு. அவரும் அப்படி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டாரு. செம்ம போதும் இல்லையா. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வந்து டிரைவர் அண்ணன் வந்து அவர் சீட்டில் உட்காந்து கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்களும் ரியாவும் அப்படியே உட்காந்துருக்கீங்க, பேக் சைட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க அந்த சில் கிளைமேட்டை. ஸோ உங்களுக்கு வந்து நைட் டைம் ரைட் போகிறது பிடிக்கும், வாக் பண்ணுறது பிடிக்கும். நைட் டைம் வந்து அந்த சில்லுன்னு காற்றடிக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ண உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காரு இல்லையா,
அந்த பர்சன் மிரர் வழியாக உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அது உங்களுக்கு யாரோ நம்மளை ஸ்டார் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஒரு யாராவது ஒருத்தவங்க நம்மளையே பார்த்துட்டு இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே அது ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனதும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கும்போது அந்த பர்சன் அப்படியே திரும்பிக்கிறாரு. அவரோட லிப்ஸில் வந்து ஒரு குட்டி ஸ்மைல் வருது. பட் அவர் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நீங்கள் அகைன் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அகைன் அந்த பர்சன் உங்களை பார்க்குறாரு ஒரு ஸ்மைலோட. அந்த பர்சனே மறந்து உங்களையே சைட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக வந்து அந்த பர்சனோட வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கஷ்டப்பட்டு அவரை வந்து இறக்குறீங்க காரை விட்டு. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது அந்த ஓவராக பேசினார் இல்லையா, அந்த பர்சனை ஒன் செகண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாக ஸ்டார் பண்ணுறீங்க. அந்த பர்சன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்றாரு. நத்திங், கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது எனக்கு தெரியும், நீ எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே அந்த அடிபட்டார் இல்லையா அவர், ஏண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நீ வாய மட்டும் வா மச்சான், சரியான திமிரு பிடிச்சவளா இருப்ப போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி கடுப்பில், ஹலோ என்ன ஓவராக பேசுகிறீங்க? சரி அடிபட்டிருக்கு, கஷ்டப்படுறீங்களே, ஹெல்ப் பண்ணால் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு திட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அந்த பர்சன் தான், உனக்குலாம் எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி காரை கொண்டு வந்து இடிச்சது நீங்கள், அதுக்கு பரிகாரமாக தானே இதை பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப திமிராக பேசிட்டு போகிறாரு. கொஞ்சம் வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சொல்கிறாரு. நீ வேணா பயந்து வாய் மூடிட்டு வா, எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு இந்த பர்சன் கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறாரு. இங்கே ரியா தான், இதெல்லாம் உனக்கு தேவையாடி? நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாக அப்படியே திரும்புறீங்க. இப்போது அங்கே அந்த கூட்டிகிட்டு போனாங்களே அடிப்பட்ட பர்சன் இருக்காரு, அவர் தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிடுறாரு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே அந்த பர்சன் தான், ஒரு நிமிஷம் கையை விடுறா, நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி நொண்டி இந்த 2 பர்சனையும் விட்டுட்டு அவர் உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த பர்சனே பார்க்குறீங்க. என்ன, ரொம்ப தேங்க்ஸுங்க, யாருமே ஹெல்ப் பண்ணி யோசிக்கிற விஷயத்த நீங்கள் யோசிக்காமல் செஞ்சீங்க, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி வேறு யாராவது ரோட்டில் விழுந்து கிடந்தாங்கன்னா இந்த மாதிரி போய் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஏன்னா எல்லோரும் இந்த மாதிரி நல்ல பசங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இருக்கட்டுங்க, பண்ண மாட்டோம், தேவைதான் எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு நிமிஷம், இது நான் சொல்லாமல் வேணாமான்னு தெரியல, பட் நீங்கள் எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னீங்க இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன? குடிங்க, பட் நிதானத்தில் இருக்கிற அளவுக்கு குடிங்க. நிதானத்தில் இருக்கிற அளவுக்கு குடிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹெல்த்துக்காக தான் சொல்கிறேன். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யா, கண்டிப்பாக நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் ஏன்மா குடிக்க போகிறேன்? கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். குட் நைட், பை, டேக் கேர், பார்த்து வீட்டுக்கு போங்க. சரியான லூஸாக இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே காருக்குள்ளே ஏறலான்ட்டு போகிறீங்க. அப்போது அந்த பர்சன் தான், அண்ட் ஒன் செகண்ட், ஷிப்போ என்ன, ஐ லைக் யூ, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஒரு கண்ணடிச்சிட்டு போகிறாரு. நீங்கள் வாயை பொழந்துட்டீங்க அவர் செஞ்ச இந்த ஆக்ஷனில். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வாயை பொழந்து ஷாக்கிங்காக அந்த பர்சனே பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு அப்படியே அவர் பட்டுக்க நொண்டி அப்படியே அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் இதெல்லாம் எனக்கு தேவைதான், சரியான பொறுக்கியாக இருப்போம் போல இருக்கு, யாரும் முகத்தில் முழிச்சனே தெரில, இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏறிட்டு வேணா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க.
ஓகேடா, இதோட நான் இந்த பாட்டை என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் மீஸ், அன்யோ.